இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது கோயம்புத்தூர் மாநகராட்சி பொது சுகாதாரத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கண்ட், இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸோடு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து அமைக்கிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தானே இந்த வேலைக்கு வந்து எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, கோயம்புத்தூர் மாநகராட்சி பொது சுகாதாரத்துறையிலேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆரம்ப சுகாதார நிலையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களை வந்து நிரப்புறதுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தானே யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்றது வந்து பார்க்கலாம். இந்த வேலைக்கு வந்து ஃபஸ்ட்டு தானே பார்த்திங்கன்னா, அதாவது நகர சுகாதார செவிலியருக்கு வந்து 25 பணிகள் வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 40 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா 14,000 வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நர்சிங் முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ பிஎஸ்சி நர்சிங், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம் இது முடிச்சிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேக்கன் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வருமானு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 18,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரை வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருந்தால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோ பயாலஜிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான பதவிகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வருமானு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 13,000 வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிஎம்எல்டி வந்து முடிச்சிருந்தால் போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவ பணியாளர் வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரை உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 8,500 வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணால் போதும், நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து விண்ணப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான ஆவணங்களை வந்து பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப்பு. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து பர்ச்சேஸ் செய்யலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்போட இது வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்து பொருட்கள் வந்து இருக்கும். நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் பொருட்கள் வந்து. நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு விண்ணப்ப படிவங்களை வந்து பதிவிறக்கம் செய்து அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டப்பட வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து அதில் வந்து குறிப்பிட வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் வந்து நகல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மதிப்பெண் சான்று நகல் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதி சான்று நகல்களை வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புக்கு வந்து இப்படி தான் வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் கூட இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டு இல்லைனா தபால் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்கன்னா அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.